எங்க வீட்டு குட்டியோட முதல் வார்த்தை இதுதான். இன்னைக்கு ஸ்கூல் இல்லடா தீபாவளி அப்படின்னதும் அவர் ரொம்ப குஷியா எழுந்துட்டாரு. எழுந்த உடனே அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் நேற்று வாங்கிட்டு வந்த பட்டாசெல்லாம் என்ன ஏது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வெடிக்கணும் எதெல்லாம் செகண்ட் வெடிக்கணும்னு ட்ரை பண்ணி எடுத்து வைக்கிறது தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ரெண்டாவது எண்ணெய் குளியல். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எண்ணெய் குளியலுக்கு தயாராகிட்டாங்க. மேலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ரெடி ஆயிட்டாங்க. எண்ணெய் தேய்ச்சவனை குளிக்க கூப்பிடலான்னு பார்த்தா ஆளை காணும். என்னன்னு பார்த்தா வெடி வெடிக்க ஓடிட்டாரு. அப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தலைவருக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவருக்கு பிடிச்சதுன்றதுனால நாங்க விடாம அவராகவே எடுத்து சாப்பிட்டாரு. இப்போ அவரோட வைப் தான். புது ட்ரெஸ்ல தலைவரோட வைப் அட்டகாசமா இருந்துச்சு. இப்போ வெடி வெடிக்க போயிட்டாரு. அவர் என்னெல்லாம் பிடிக்கணும் எடுத்து வச்சாரோ எல்லா வெடியுமே வெடிச்சாரு. அதெல்லாம் பயப்படுவான்னு நாங்க நினைச்சோமோ ஒரு வெடிக்கு கூட பயப்படல. அணுகுண்டு, நாட்டு வெடி, சரம், லட்சுமி வெடி இப்படி எல்லாத்தையுமே அவன் மட்டுமே வெடிச்சான். இது அவரோட சிறுசமைப்பு. அவருக்குன்னு கொடுத்த தீபாவளி காசை அவரோட உண்டியல்ல சேர்த்து வச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதானே. இப்ப நைட் ஆயிடுச்சு. அவனுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சானோ எல்லாமே பண்ணியிருக்கான். அவன் எதுக்கெல்லாம் பயப்படுவான்னு நினைச்சானோ அதெல்லாம் எதுக்குமே அவன் பயப்படல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குழந்தையோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடினது, அவன் இன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை பார்த்தது, அவன் எல்லாத்துலயும் காட்டின ஆர்வம், இது எல்லாமே அவ்வளவு மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றா நம்ம குழந்தைங்களுக்காக பார்த்து பார்த்து பண்றது ஒரு தனி சந்தோஷம். அது ஒரு அழகுன்னா அதை அந்த குழந்தைங்க அனுபவிச்சு பண்றதுல இன்னொரு தனி அழகு. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.